தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை திருவாரூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, இன்று மொத்தம் 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்கள். வணக்கம் சுமிதா. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்றைய தினம் 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி திருவாரூர், நாகைப்பட்டினம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைய தினம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளைய தினம் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது அறிவிப்பாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.